ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் விஜயன், அதாவது விஜயன் ரவிச்சந்திரன் அப்படின்றது என்னோட ஃபுல் நேம். இது என்னோட விஜயன் டெக்னாலஜி சேனல். ஸோ இந்த சேனலில் நம்ம யூடியூப்பை பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம். பட் அப்படியே கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா பெரிய பிரேக் கொடுத்துட்டோம் இல்லையா? ஸோ இந்த பிரேக்கை உடைக்கிறதுக்கு தான் மறுபடியும் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். அட்லீஸ்ட் வீக்லி 1 வீடியோஸ் ஆர் 2 வீடியோ போடலாம். அட்லீஸ்ட் அதாவது மந்த்லி 4 வீடியோவாவது போடலாம். ஏன்னா நமக்கு மெயின் சேனல் ஒன்று இருக்குது. நம்ம வேற ஒரு சேனலில் நம்ம ஆல்ரெடி அதுக்கு ஒர்க் பண்ணுறதுனால இந்த சேனல் அந்தளவுக்கு கவனிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ நமக்கு அது இல்லாமல் இன்னொரு குக்கிங் சேனல் வேறு இருக்குது. ஸோ அதனால் அதுக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுனால இந்த சேனலை சுத்தமாக நம்ம கைவிட்டோம். பட் இதை நம்ம நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்றத நான் லேட்டராக தான் உணர்ந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப் அனாலிட்டிக்கில் போய் பார்க்கும்போது இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறத என்னால் லேட்டராக தான் உணர முடிஞ்சுது. ஸோ அதனால் இந்த சேனலையும் நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ மறுபடியும் வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கேன். இது சும்மா ஒரு டம்மி வீடியோ தான். அட்லீஸ்ட் அதாவது என்னன்னா, இந்த சேனலை நான் இப்போ தூசி தட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இந்த சேனல், இந்த வீடியோ. அதனால கண்டிப்பா இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம இனி வரும் வாரங்களில் யூடியூப் ரிலேட்டடான விஷயங்கள் கம்ப்ளீட்டா நம்ம ஈஸியா ஃப்ரீயா யாரும் கொடுக்காத விஷயங்களை நம்ம சேனல்ல சொல்றோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்களும் யூடியூப்ல பெரிய அளவில் சக்சஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல். ஸோ அதனால் கண்டினியூஸாக உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ நான் முன்னாடியே ஒரு சின்ன ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இப்போ ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். நீங்கள் பண்ண போகிற விஷயம் யூசர் அக்கௌண்ட்டா பிராண்ட் அக்கௌண்ட்டா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அது என்ன அப்படின்றது வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோவையும் செக் பண்ணிக்கிங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதே மாதிரி யூடியூபுக்குன்னு நீங்கள் ஒரு சேனலை கிரியேட் பண்ணுறீங்கன்னா அது எதுக்காக அப்படின்றதுல ஸ்டெடியாக இருந்துக்குங்க. முன்னாடியே பிளான் பண்ணிக்கிங்க. சும்மா நம்ம வீடியோவை மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா உங்கள் சேனலோட சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ஆகிடும். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது குக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும்தான் இருக்கணும். அதை மிஸ் பண்ணிவிட்டு சடனாக நீங்கள் டிராயிங் சேனலாக மாற்றிடக்கூடாது. அதில் டிராயிங் வீடியோஸ் போடக்கூடாது. ஸோ குக்கிங் ஃபுட்டீஸ் சப்ஸ்கிரைபர்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு அது ஒருவேளை பிடிக்காமல் போயிடலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருவேளை நீங்கள் டிராயிங் வீடியோவுக்கும் உங்களோட ஆடியன்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சேம் இமெயில் ஐடியை வச்சே நீங்கள் இன்னொரு சேனலும் கிரியேட் பண்ணலாம். அது நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே போயிட்டு கிரியேட் சேனல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் இன்னொரு சேனல் தனியாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால சேனலுக்கு எந்த ஒரு அஃபெக்டும் இல்லை. தனித்தனி மெயில் ஐடி வச்சு கூட நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. சம்டைம்ஸ் ஒரே ஜிமெயில் ஐடி கொடுக்கறதுனால ஏதாவது ஒரு சேனலில் நீங்கள் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அது இன்னொரு சேனலையும் பாதிச்சிடக்கூடாது. அதனால தனித்தனி இமெயில் ஐடியை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வரலாம். அதே மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணுறோம், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயோ போய்கிட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்றதுல ஒரு யூஸும் கிடையாது. உங்களுக்கு ஆர்கானிக் க்ரோத் இருக்கணும் உங்கள் சேனல். அதாவது உங்களை சேனலை விரும்பி பார்க்க வர மக்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலை கண்டினியூஸாக க்ரோத்தாக கொண்டு போக முடியுமே தவிர, அது இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ அந்த குக்கிங் சேனலுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறீங்க. மேபி உங்கள் சித்தப்பாவோ உங்கள் பெரியப்பாவோ உங்கள் சித்தியோ அத்தையோ உங்கள் சிஸ்டரோ யாரோ ஒருத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இவங்களில் எத்தனை பேர் உங்கள் சேனலை பார்ப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படியே பார்த்தாலும் ஜஸ்ட் நீங்கள் ஷேர் பண்ணுற வீடியோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அது ஒரு 2 செகண்ட் பார்த்துட்டு சூப்பர் வாவ் அப்படின்னு போட்டுட்டு விட்டுருவாங்களே தவிர அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ப்ளே ஆகாது. உங்கள் சித்தப்பாக்கு குக்கிங் எப்படி பண்ணணும்னு தெரிய போகிறதில்ல. உங்கள் பெரியப்பாக்கு தாத்தாக்கு மாமாக்கு யாருக்குமே பார்த்தீங்கன்னா குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களா இருக்கலாம். மேபி 1 or 2, பட் மோஸ்ட்லி யாரும் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களோட சேனலோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் தான் ஆட் ஆகுமே தவிர அது ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா சுத்தமான க்ரோத்தே கிடையாது அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்கள் சோசியல் மீடியாவாக இருக்கும். இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், லிங்க்டின் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஜஸ்ட் விட்டுருங்க. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், அங்கே உங்களோட வீடியோஸை ப்ரொமோட் பண்ணுங்கள். ஸோ அந்த விஷயங்கள் மூலமாக அந்த இடத்துல இருந்து வர்ற சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் ஆர்கானிக் சப்ஸ்கிரைபராக இருப்பாங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்களே உணர்வீங்க, ரைட்? ஓகே, ஸோ இதுதான் முக்கியமான விஷயங்கள் யூடியூப்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ இதை டெஃபினட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட சேனல் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்களே கமெண்ட்டில் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.